அல்ஹம்துலில்லாஹ். எல்லா போலும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாத்தும் சலாமும் கருணை மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர் மீது உண்டாகட்டும் என்ற துஆவோடு, அருமையான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் இந்தந்த ரக்காயத்துல இந்தந்த சூறா வசனம் ஓதப்பட்டதுன்னு சொன்னேன். அது குழம்புது அப்படின்னாங்க. அதனால இந்த வாரம் நேற்று அலிஃப் லாம் மீம் அப்படின்னு வச்சுக்கிடுங்க, இன்னைக்கு சயகூல் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. சயகூலுடைய ஆரம்பத்துல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கிப்லாவை பத்தி சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மக்காவுல ஜமாத்துடைய தொழுகை கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பின்புதான் ஜமாத்துடைய தொழுகையை தொழுதார்கள். அந்த 16 மாசங்கள், சுமார் 16 மாசங்கள் பைத்துல் முகத்தஸ முன்னோக்கி தான் நபி தொழுதார்கள். ஆரம்பத்துடைய கிப்லா, முஸ்லிம்களுடைய கிப்லா பைத்துல் முகத்தஸாக இருந்தது. 16 மாசங்கள் அந்த பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தான் நபி அவர்கள் தொழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லா மாற்றப்படாதா, கஅபாவை முன்னோக்கி தொழுகக்கூடிய அனுமதி கிடைக்காதா என்று வானத்தை பார்த்தார்கள் வஹி வருவதற்கு. இதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடியது. அப்போது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 16 மாசம் கழிச்சு, அதாவது ஹிஜ்ரத்துக்கு பின்னால்தான் ஜமாத் தொழுக ஆரம்பிச்சிச்சு. 16 மாசம் ஜமாத் தொழுகையில பைத்துல் முகத்தஸ முன்னோக்கி தொழுதாங்க. 16 மாசம் கழிச்சு நீங்கள் இப்போது பைத்துல்லாவை, கஅபத்துல்லாவை முன்னோக்கி தொழுங்கள் என்ற அனுமதி அளிக்கப்பட்டது. அளிக்கப்பட்ட செய்தி சூரத்துல் சயகூலுடைய ஜுஸூல நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. 16 மாசங்கள் நம்ம பைத்துல் முகத்தஸ முன்னோக்கி தான் தொழுதோம் அப்படிங்கிற செய்தியும், இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் கஅபத்துல்லாவே இனிமேல் கிப்லாவாக இருக்கும் என்ற செய்தியும் இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக சயகூலுடைய மத்தியிலே அல்லாஹ் எது ஹலால் எது ஹராம் அப்படின்னு சொல்றான். ஹுரிமத் அலைக்கும் மைத்தத்து வத்தமு வலஹமுல் கின்ஸிரி. ரத்தம் இருக்குல்ல, சர்வ சாதாரண சென்னை சிட்டிகளை சாப்பிடுறாங்க, முஸ்லிம்களே சாப்பிடுறாங்க. சென்னை சிட்டிக்குள்ள ரத்தம் சாப்பிடுறாங்க. ஆட்டு ரத்தத்தை பிடிச்சி வச்சு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வித்து கசாபிகள் காசு ஆக்குறாங்க. முழுக்க ஹராம், முழுக்க ஹராம். விற்கிறதும் ஹராம், வாங்குறதும் ஹராம், சாப்பிடுறதும் ஹராம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இறந்தவைகளை, செத்தவைகள் நீங்க சாப்பிடக்கூடாது, ரத்தம் சாப்பிடக்கூடாது, வலஹமுல் கின்ஸிர், கின்ஸினுடைய எந்த பகுதியும் நீங்கள் சாப்பிடக்கூடாது, வமா உஹில்ல லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவருடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க, அவங்க வேற ஏதாவது ஒரு சாப்பாடை தர்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த சாப்பாடு நேர்ச்சி செய்யப்பட்ட சாப்பாடா இருந்தால் தயவு செய்து சாப்பிடக்கூடாது. பொதுவான சாப்பாடா இருந்தா சாப்பிடலாம். ஒரு சின்ன விஷயத்தை இங்க வரலாற்றை சொல்றேன். ஏண்டா சில சம்பவங்கள் காலம் ஃபுல்லா மண்டைகள் நிக்கி மறக்கவே முடியாது இல்லையா? சில சம்பவங்கள் அப்படியே நம்ம கேட்டாலோ அல்லது படிச்சாலோ நிக்கி. அதுல ஒரு சம்பவம் தான் இது. நான் படிச்சதுல மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஃபஹ்ருதீன் அப்படின்னு ஒரு நபர், ஏன்னா பெண்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சேர்த்துனா பயான் கேட்ட மாதிரி இருக்கும். ஃபஹ்ருதீன் அப்படின்னு ஒரு நபர், இந்த நபர் செருப்பு தைக்கக்கூடிய தொழில் செய்கிறார். இந்த நபரு செருப்பு தைக்கக்கூடிய தொழில் செய்கிறார். இவருக்கு ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை. கொஞ்சம் செருப்பு தைக்கிறவங்க என்ன வருமானம் இருக்கும், கொஞ்சமா காசு பல ஆண்டுகள் சேர்க்கிறார். ஒரு அளவுக்கு ஹஜ்ஜுக்கு போற அளவுக்கு காசு சேர்ந்துருச்சு. அப்போ அந்த வருஷம் பகதாதுல இருந்து யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறாங்களோ அந்த குரூப்போட தன்னுடைய பெயரையும் இணைத்து உங்களோட நானும் ஹஜ்ஜுக்கு வருகிறேன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுட்டாரு. இதுக்கு இடையில இது ஒரு ஃபேஸ், ஒரு முடிஞ்சு அவருடைய எண்ணம் ஹஜ்ஜுக்கு போகணும். அதற்காக கொஞ்சமா சேர்க்கப்பட்ட காசு இருக்கிறது. இந்த ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நீயத்து பண்ண பின்னால அவருடைய மகன் ஒரு நாள் அழுது கொண்டு வருகிறான் வீட்டுக்கு. அவருடைய ஒரே புள்ள வீட்டுக்கு அழுதுகிட்டு ஓடிட்டு வர்றான். என்னடான்னு கேட்டா, உங்க நண்பர் இருக்காருல்ல, அவர் என்ன அடிச்சுட்டாரு, அடிச்சு வீட்டை விட்டு என்னை துரத்தி கதவை மூடிக்கிட்டார் என்று சொல்கிறான். இவ்வளவு நெருக்கமான ஒரு நண்பன் என்னுடைய மகன் என்று தெரிந்து எப்படி விரட்டினான், வா போய் கேட்போன்று மகனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவர் நண்பனுடைய வீட்டுக்கு அவர் போகிறார். இது நடந்த சம்பவம், முக்கியமான கிதாபுல பார்த்தது. வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போன உடனே ஏன் என் மகனை துரத்தி விட்டு அடிச்சியாமே அப்படின்னு கேட்கும்போது அந்த வீட்டு நபர் அழுக ஆரம்பித்து விடுகிறார். இந்த ஃபஹ்ருடைய நண்பரும் சேர்ந்து அழுக ஆரம்பித்து விடுகிறார். என்ன கேட்டது, இதுக்கு இவ்வளவு போய் அழுகுறை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், அல்லாஹ் மீது சத்தியமாக உன்னுடைய மகனையா நான் விரட்டுவேன். எங்க வீட்டில் சமைத்து பல நாட்கள் ஆகிவிட்டன, எங்க வீட்டில் பழைத்து பல நாட்கள் ஆகிவிட்டன, ஏதாவது ரிஸ்க் கிடைக்காதா என்று நான் மார்க்கெட்டு பக்கம் போனேன். ஒரே ஒரு கோழி கடைக்காரன் செத்து போன கோழியை தூக்கி வெளியே வீசினான், குப்பையில தூக்கி வீசினான். செத்து போன கோழிய குப்பையில தூக்கி வீசினான்.
அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு ஒருத்தரும் பார்க்காமல் அந்த வீட்டுக்கு அந்த கோழியை எடுத்து கொண்டு வந்து நான் என் மனைவியிடம் கொடுத்து சமைக்க சொல்லி அதை நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது உன்னுடைய மகன் வந்தான். செத்த கோழியை நாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அப்போ உன்னுடைய மகன் வருகிறான். அப்ப நண்பனை பார்த்த சகோதரனை பார்த்து சொல்றாரு, அல்லாஹ் மீது சத்தியமாக இது எங்களுக்கு ஹலால், உன்னுடைய மகனுக்கு ஹராம். இது எங்களுக்கு ஹலால், ஒண்ணு இல்லாம இருக்கிறோம், ஆனா உன்னுடைய மகனுக்கு இது ஹராம். அதனால் அவனை வீட்டை விட்டு துரத்தி கதவை சாத்தினேனே தவிர இதை தவிர வேறு எந்த காரணம் கிடையாது என்று அவர் சொல்ல ஃபஹ்ருதீனுக்கு அழுகு வந்துடுச்சு. இவ்வளவு நாள் இவ்வளவு நெருக்கமாக பழகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நண்பனுடைய பொருளாதார நிலைமையை நாம் கவனிக்கவில்லை என்று சொல்லி வீட்டுக்கு போனார். ஹஜ்ஜுக்காக சேர்த்து வச்சிருக்க உண்டியலை எடுத்தார். அந்த பணத்தை கொண்டு வந்து நண்பனுக்கு கொடுத்து விட்டு, என்னை மன்னித்துக்கொள், நான் ஹஜ்ஜுக்கு போகல, இதை வைத்து நான் வியாபாரம் செய்து பிழைத்துக்கொள் என்று அந்த பணத்தை நண்பனோடு கொடுத்து விட்டார். எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகிற நேரம் இவர் போகவில்லை. அப்ப மனசு எப்படி இருக்கும் அதை உறுத்தி பாருங்க. பல ஆண்டுகள் சேர்த்து ஹஜ்ஜுடைய கனவோட இருந்துட்டு நம்ம இப்ப குழுக்கள்ல பேர் வரலைன்னாலும் எவ்வளவு கவலைப்படுறோம். பல வருடங்களுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி கனவோட சேர்த்து வைத்த அந்த பணத்தை இப்படி தூக்கி கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டார். ஹஜ்ஜு முடிஞ்சு இவர் வருத்தம். ஹஜ்ஜுக்கு முடிஞ்சு எல்லோரும் காலங்கள்லாம் திரும்பி வரக்கூடிய நேரத்துல இவர் பள்ளிக்கு போகிறார். எல்லாரும் வந்துட்டாங்க, ஹஜ்ஜை முடிச்சு சிறப்பா வந்துட்டாங்க. அப்போ சில பேர் இவரை கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன ஃபஹ்ருதீன் பாய், தவாஃப்ல உங்களை பார்த்து சலாம் சொன்னா பதில் சொல்லாம போயிட்டீங்க, உங்களை அரஃபாவில் பார்த்தேன் சலாம் பதில் சொல்லாம போயிட்டீங்க, ரவுதாவில் மதீனாவில் பார்த்தேன் பதில் சொல்லாம போயிட்டீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த சொல்றாங்க. ஆனா இவருக்கு தெரியும் நம்ம எங்கேயுமே போகலையே, இதே பகதாதை விட்டு நம்ம நகலையே, ஹரம்ல பார்த்தங்கிறாங்க, மதீனாவில் பார்த்தங்கிறாங்க, அரஃபாவில் பார்த்தங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுதுட்டு, ரப்பை என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு காட்டித்தான்னு சொல்லும் போது அந்த இரவுலே அவர் கனவு காணுகிறார். ஃபஹ்ருதீன், நீங்கள் நியத்து பண்ண நியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அதனால் உங்களுடைய உருவத்திலே ஒரு மலக்கை அனுப்பி இந்த ஆண்டு அல்லாஹ் ஹஜ்ஜி செய்ய வைத்தார். அல்லாஹ் அக்பர். இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. சஹாபாக்கள் காலத்துல மட்டும் அற்புதங்கள் கிடையாது. இப்போ நம்ம காலம் 2027 நடக்கத்தான் செய்யுது, 26. அப்போ ஒரு மலக்கை அனுப்பி உங்களுடைய முகத்தை ஹஜ்ஜி செய்ய வைத்தான். அவரை பார்த்துதான் அந்த நபர்கள் சலாம் சொன்னார்கள், அவரை பார்த்துதான் அந்த நபர்கள் பேச முயற்சித்தார்கள். மலக்கு பேச மாட்டார் என்பதற்காக வேண்டி அவர் மறைந்து விட்டார், ராயிபாய் விட்டார். அவரை பார்த்து உங்களை பார்த்ததாக சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜி செய்த சவாபை தந்து விட்டான் என்று சொன்னார்கள். அருமையான சகோதர சகோதரிகள், இது ஒரு சின்ன எப்போ நடந்த ஒரு சம்பவமா இருந்தாலும் கூட இதில் அல்லாஹ் பல விஷயங்கள் நமக்கு சொல்லி தருகிறான். முதலாவதாக இஹ்லாஸ், மனை தூய்மையோடு அந்த நண்பனோட பழகி ஹஜ்ஜை விட அவனுடைய பொருளாதாரம் முக்கியம் என்று நினைத்தது. ஆனால் நம்ம இன்னைக்கு சகோதர சகோதரிகள் நிலைமையை கூட யோசிக்கிறது இல்லை. கூட பிறந்த சகோதரி எப்படி இருக்கிறா, கட்டி கொடுத்தோமோ அதோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற நிலைமையில வாழக்கூடியவர்கள் சற்று சிந்தித்து பார்க்கணும். இது அல்லாஹ் மத்தியிலே சொல்லக்கூடிய ஒரு செய்தி. மூன்றாவதாக இந்த ஸஹூலுடைய கடைசியில அல்லாஹ் ஒரு சம்பவத்தை, அற்புதத்திலும் அற்புதமான ஒரு சம்பவத்தை சொல்கிறான். யூஷா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவம். அதாவது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாலே மௌத்தாயிட்டாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாலே மௌத்தாயிட்டாங்க. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தை கேட்டு மௌத்தாயிட்டாங்க. மௌத்தை கேட்டுதான் வாங்கினாங்க, எங்களோட மாற முடியல. அதற்கு பின்னால யூஷா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியா அனுப்பினான். யூஷா நூனுங்கிற நபியா அனுப்பினான். அவங்களுக்கு சொன்னான், அவன் தீங்கிற மைதானத்திலேயே சுத்திட்டு இருக்கிற அவங்கள்ட்ட சொன்னான், நீங்கள் பைத்துல் முகத்தஸுக்கு போங்க, அங்க ஜாலூத்துங்கிற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான், நீங்கள் போனால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்து பைத்துல் முகத்தஸில் உங்களை குடியேற்றுவார் என்று அந்த யூதர்களுக்கு யூஷா நபி மூலமாக அல்லாஹ் வழி அறிவித்தான். அதே போன்று அவர் சொல்றாரு, படை நடத்தி வர்ற வழியில அவங்க சொல்றாங்க, இது சொன்னதை எடுத்துக்கிட்டு ஆண்களும் பெண்களும் சரி, ஸஹூலுடைய கடைசியை ஒரு 2 பக்கத்தை ஒரு படிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல மண்டையில ஏறிக்கிறோம், நல்ல அவங்களுக்கான வரலாறு புரியும். அவர் சொல்றார், இடையிலே ஒரு ஆறு வரும், அந்த ஆற்றில, இது கதை இல்லை, ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொன்னது, ஸஹூலுடைய கடைசியில பார்த்தா தெரியும். ஒரு ஆறு வரும், அந்த ஆற்றில் இருந்து 1 மீட்டர் தண்ணீர் மட்டும் குடியுங்கள், அதிகமான தண்ணீர் குடித்தீர்கள் என்று சொன்னால் என்னை ஃபாலோ பண்ண முடியாத அளவிற்கு உங்களுக்கு சோம்பல் ஏற்பட்டுவிடும். 1 மீட்டர் தண்ணி மட்டும் சும்மா அப்படி அள்ளி 1 மீட்டரை குடிச்சுட்டு நீங்க நகன்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு கொஞ்சம் பேர் இதை பாதுகாத்தாங்க. அவங்க போனாங்க. அந்த பைத்துல் முகத்தஸ் அங்கே வெற்றி கொள்ளப்பட்டது. கதல தாவூது ஜாலூத்துங்கிறது வாய்த்து இன்னைக்கு ஓதப்பட்டது. கதல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் ஜாலூத்தை கொண்டு அந்த நாட்டை கைப்பற்றினார்கள். அந்த துவா தான் ரப்பனா சப்பித் அக்தாமனா ஃபன்சுர்னல் கௌமில் காஃபிரீன். அவங்க ஓதுற துவாவை அல்லாஹ் அப்படி எடுத்து சொல்றான், யா அல்லாஹ் எங்களுடைய
பாதங்களை ஸ்திரப்படுத்தி காஃபிர்களை வெல்லக்கூடிய சக்தியை தருவாயாக அப்படின்னு சொல்லி அவங்க துவா செஞ்சாங்க. அது பண்ணிட்டாங்க. இந்த மயக்கப்பட்டு நிறைய குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாங்கல்ல யூதர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துல பயிற்சி பெற்றவர்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துல பயிற்சி பெற்றவர்கள், தௌராத் வேதத்தை முதலாக வாங்கி ஓதியவர்கள், அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? முழிச்சு மயக்கம் தெளிஞ்சு பார்த்தால் படை போயிடுச்சு, நதியும் இல்லை, அரசனும் இல்லை, எங்கடா போறதுன்னு தெரியாம சிந்து நதி நாகரிகத்தின் பக்கமாக அப்படியே இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. எவ்வளவு அழகா குர்ஆன்ல அந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மயங்கி கிடந்த அந்த யூதர்கள் இந்தியாவின் பக்கம் வர்றாங்க. வந்தால் இங்க உள்ள மக்கள் பொருளாதாரத்துல, அதான் அசல் இந்துக்கள், நம்ம மண்ணின் மைந்தர்கள், நாம் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் முன்னேற்றமாக இருந்தோம். எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, வாள், இந்தியாவுடைய வாளுக்கு ஈக்குவலா உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அரிசியை சேமிச்சு வைப்பாங்களாம் 200 வருஷத்துக்கு கெடாமல் இருப்பதற்காக வேண்டி. அப்படி வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இதுதான் நம் சரியான இடம் என்று சொல்லி வந்தார்கள். அவர்கள் தௌராத் வேதத்தில் கற்ற வித்தைகளை ரிக்கு வேதம், சாம வேதம் என்று எழுதினார்கள். நீங்கள் எங்களுக்கு அடிமையானவர்கள், நாங்கள் இறை புத்திரர்கள் என்று ஒரு கற்பனையை உருவாக்கினார்கள். இன்று இந்தியாவுடைய தலையிலத்தே மாறிவிட்டது. இன்னைக்கு வரைக்கும் அதோடைய பவரை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆதிக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்போ நடந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை, அதுக்கு பின்னால யூஷாவுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம், இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள், வரலாறையே அந்த நதி திருப்பி போட்டு விட்டது என்ற வரலாறும் இன்றுதான் ஓதப்பட்டது என்பதை நான் கவனித்துக் கொண்டேன். இன்னைக்கு நிறைய செய்திகள் அந்த கூலோட நிப்பாட்டேன். தில்க ரசூலுக்கு பின்னால ஆயத்துல் குர்சி, ஆமன ரசூலு, இதுக்கு பின்னால கடன் பத்திரம் எப்படி எழுதணும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தொகுத்து சொல்கிறான். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த செய்திகளை பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.